Hello students, இன்னைக்கு 10th Maths Chapter 2ல Numbers and Sequence தான் பார்க்க போறோம். First example 2.1 first sum பார்த்துக்கலாம். We have 34 cakes. Each box can hold 5 cakes only. How many boxes we need to pack and how many cakes are unpacked? அதாவது நம்ம கிட்ட வந்துட்டு ஒரு 34 கேக்ஸ் இருக்குது. ஒவ்வொரு பாக்ஸ்லயுமே 5 கேக்ஸ் தான் வைக்க முடியும். அப்படி பார்க்கும்போது how many boxes we need to pack அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது எத்தனை பாக்ஸ் நமக்கு பேக் பண்ண தேவைப்படும், எக்ஸ்ட்ராவா எத்தனை கேக்ஸ் இருக்கும் அன்பேக்டா, அதாவது பேக் பண்ணாம எத்தனை கேக்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இது ரொம்ப ஈஸி சம். இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இது ஒரு சிம்பிள் ஒரு டிவிஷன் மெத்தடு தான். ஸோ டிவைட் பண்ணுவோம் நம்ம. அதாவது நம்ம வந்துட்டு எவ்வளோ இருக்குது, 34 கேக்ஸ் இருக்குது. ஒவ்வொரு பாக்ஸ்லையும் 5 கேக்ஸ் போட போகிறோம். அப்படி பார்க்கும்போது இது எத்தனை தடவை போகுது, 5 6 ஆர் 30, ஸோ 4. ஸோ நமக்கு வந்துட்டு 6 பாக்ஸஸ் தேவைப்படுது இல்லையா? 6 பாக்ஸஸ் தேவைப்படுது. 4 வந்துட்டு பேலன்ஸ் அன்பேக்டா இருக்கும். ஓகேவா? இதுல நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். பட் இது வந்துட்டு நம்ம யூக்ளிட் டிவிஷன் லெமா இந்த மெத்தட்ல நம்ம போடலாம்னு சொல்றாங்க. ஸோ இந்த மெத்தட்ல போடும்போது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஏ அண்ட் பி, அதாவது நம்ம கிட்ட வந்துட்டு எவ்வளோ பாக்ஸ், எவ்வளோ கேக்ஸ் இருக்குது, எவ்வளோ அந்த பாக்ஸ்ல வைக்க முடியும் அப்படின்ற ஏ அண்ட் பி நமக்கு 2 இன்டீஜர்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருதுன்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு 2 கோஷன் அண்ட் ரிமைண்டர் இருக்கும்னு சொல்றாங்க. அதாவது ஒரு கோஷன் அண்ட் ஒரு ரிமைண்டர் கண்டிப்பா இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்னா, ஏ இஸ் ஈக்குவல் டு பிக்யூ பிளஸ் ஆர், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம கிட்ட வந்துட்டு டிவிடெண்ட்னா என்ன, வகுக்கப்படும் நம்பர். ஓகேவா? இப்ப 34 அப்படின்றது டிவிடெண்ட், உள்ள இருக்கிறது டிவிடெண்ட். டிவைசர் 5 வந்துட்டு என்னது, டிவைசர். நமக்கு கிடைக்கிற ஆன்சர் கோஷியன்ட். இது வந்துட்டு கோஷியன்ட். ஓகேவா? ரிமைண்டர். ஸோ இதுதான் ரெண்டு டிவிடெண்ட் அண்ட் டிவைசர் இருந்தா நமக்கு கண்டிப்பா ஒரு கோஷியன்ட் அண்ட் ரிமைண்டர் இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ இதுலயே கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு. ஸோ நம்பர் ஆஃப் கேக்ஸ் வந்து 34, அது டிவிடெண்ட் ஏ. நம்பர் ஆஃப் கேக்ஸ் வந்துட்டு ஈச் பாக்ஸ்ல கொள்ளல வந்துட்டு 5, ஸோ டிவைசர். நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் நீடட் வந்துட்டு 6, ஆன்சர் வந்து 6, கோஷன் கிடைச்சிருக்கிறது. ரிமைண்டர் லெஃப்ட் ஓவர் 4 ரிமைண்டர். ஓகேவா? ஸோ இதை நம்ம வந்துட்டு ஈக்குவேஷன் பிரகாரமும் போட்டுக்கலாம். ஈக்குவேஷன் பிரகாரம் போடுறோம்னா ஏ இஸ் ஈக்குவல் டு பி கியூ பிளஸ் ஆர். ஸோ ஏ என்னது நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்கிறது என்னது, ஏ 34. ஏ வந்துட்டு 34 தெரியுதுங்களா? ஓகே, 34 இஸ் ஈக்குவல் டு பி, பியோட வேல்யூ 5, கியூ வந்துட்டு 6. இங்க பி கியூ இப்படி போடும்போது இன்டூன்னு அர்த்தம், 6 பிளஸ் 4. ஸோ 6 into 5 30 பிளஸ் 4 34 ஆன்சர் வந்துருச்சா? சரி, இப்படி போல இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டா ஆன்சர் வரும்னு சொல்லி காமிக்கிறாங்க. அவ்வளவுதான், சிம்பிள் சம். நெக்ஸ்ட் சம்ல பார்க்கலாம்.